ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல். இங்கே பாருங்கள் எவ்வளோ பழைய சாப்பாடு. ஆக்சுவலி பழையதாக இருந்தாலும் நான் சாப்பிட்ருவேன் டெய்லியும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பயங்கரமாக நேற்று வச்ச பழைய சாதமும் இன்றைக்கி வச்ச பழைய சாதமும் சேர்த்து நிறைய இருந்தது. அது போக எனக்கு வர பயங்கர கோல்டாக இருக்குது. இப்போ அதை வச்சு நான் வத்தல் தான், சரியான வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, நம்ம வத்தல் போட ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாச்சும். இன்றைக்கி ஃபஸ்ட்டு இந்த பழைய சாதம் வச்சு என்ன வத்தல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு மிக்சி ஜாரில் 3 பச்சை மிளகாய், 1 டேபிள் சீரகம், கொஞ்சமாக உப்பு போட்டு வச்சுக்கிறேன். அதை நான் லைட்டாக ட்ரிக் கொடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. லைட்டாக அது பச்சை மிளகாய் அரைஞ்சிருக்கும். அது கூடயே பார்த்திங்கன்னா நம்ம பழைய சாதம் இருக்குல்ல, அதை நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி நல்லா எடுத்துக்கலாம். இது பாருங்கள், நல்லா கெட்டிலாம் இல்லாமல் சோறுலாம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாப்பாடை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சதுனால பச்சை மிளகாய் அங்கங்கே இருக்கும்ல, அதனால் நான் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். சாப்பாடு வத்தல் எல்லோரும் பொதுவாக அப்படியே பிணைஞ்சு பிடிச்சி வைப்பாங்க. அந்த மாதிரி பிடிச்சி வைக்கிற வத்தலை பொரித்து சாப்பிடும்போது பல்லில் பார்த்திங்கன்னா அங்கங்கே மாட்டும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம அரிசி வத்தல் ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்லேயும் இருக்கும், வாயிலையும் அங்கங்கே மாட்டாது. இது பழைய சாதத்தில் போடுறதுனால லைட்டாக புளிப்பு கலந்து டேஸ்ட் இருக்கும். அது பயங்கர டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வத்தல் புரியத்துக்கு இந்த மாதிரி முறுக்கு புளிவோம்ல, அது எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரிசி வத்தலுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸ் எடுத்து அதில் போட்டு புளிஞ்சு விட்டுக்கிறேன். இது ரொம்ப லேசாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு முறுக்கு புளியிற மாதிரியோ இடியாப்பம் புளியிற மாதிரியோ டைட்டெல்லாம் புளிய தேவை கிடையாது. இது லைட்டாக லிக்விடாக இருக்கிறதுனால லைட் ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கணும், இது ரொம்ப கஷ்டமான வேலையும் கிடையாது. இதே சமயத்தில் நம்மளோட சாப்பாடும் ரொம்ப வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் லைனாக புளிஞ்சு விட்டுக்கலாம். என்னால் அதை முழுசாக வீடியோ எடுக்க முடியல. இங்கே பாருங்கள், ஒரு கொஞ்சம் தான் பழையது இருந்துச்சு. எனக்கு இவ்வளோ வத்தல் ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். இதை பார்த்திங்கன்னா இன்றைக்கி சரியான வெயில் அடிக்குது. இதை இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்டுக்கிட்டது, மறுநாள் திருப்பியும் காய விடணும். அப்போ தான் ஃபுல்லாக காயும், இல்லைன்னா எண்ணெய் உரியும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் வத்தல் நான் மேலேயே வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பயங்கரமாக வெயில் அடிக்குது, சரி கீழே வச்சு எடுத்துட்டு அப்புறம் திருப்பி கொண்டு போய் மேலே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். துணியில் போட்டால் பார்த்திங்கன்னா பின்னாடி தண்ணிலாம் தெளித்து கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அப்படியே இழுத்தோன்னா வந்துடும். நான் கவரில் போட்டிருக்கிறதுனால அப்படியே வருது பாருங்கள், ஈஸியாக அப்படியே லைனாக வந்துடும். இதை எடுத்துகிட்டு போய் திருப்பியும் நம்ம பார்த்திங்கன்னா வெயிலில் காய வைக்கணும். அப்போ தான் நல்லா உள்ளே இருக்க ஈரப்பதம்லாம் போகும். அந்த ஈரப்பதம் இருந்துச்சுன்னா எண்ணெய் அப்படியே உறிஞ்சி எடுக்கும். அதனால் நம்ம இதை நல்லா காய வைக்கணும். உடச்சா பட்டு அப்படின்னு உடையிறோம், அந்த மாதிரி காய வைக்கணுங்க. இந்த மாதிரி சம்மரில் யூஸ்ஃபுல்லான வீடியோ, வருஷக்கணக்கில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள்லாம் இனிமேல் காயத்ரி கார்த்திக் சேனலில் நீங்கள் நிறைய பார்க்கலாம். ப்ளீஸ் அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல் திங்ஸாக தான் இருக்கும். இந்த சம்மரில் நம்ம பண்ணி வச்சுக்கிட்டால் வருஷ கணக்கில் நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணலாங்க. அது மாதிரி தான் நம்ம பண்ணி வச்சுக்கிறோம். நான் இப்போ பேசிக்காக பழைய சாத வத்தல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எவ்வளோ வத்தல் கிடச்சிருக்கு பாருங்கள். இது முதல் நாள் காய வச்சது. மறுநாள் திருப்பியும் கொண்டு போய் இதை மரத்தில் அப்படியே கொண்டு போய் வச்சுட்டேன். இது மறுநாள் காய வச்சது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி உடச்சி வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ வறுக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியான குக்கிங்க்கெல்லாம் கண்டிப்பாக காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.